சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு உன் சந்தோஷம் தாண்டி முக்கியம். அந்த பொண்ணுகிட்ட உங்க மாமா ரொம்ப ஆக்ரோஷமா தான் நடந்துகிட்டாரு. அதை பார்த்த நான் மட்டும் இல்லம்மா, யாரா இருந்தாலும் அந்த கொலையை அவர் தான் பண்ணிருப்பாருன்னு உறுதியா சொல்லிடுவாங்க. மலர், என்ன நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாதடி. எனக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சட்டத்து மூலமா அவரை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ற. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கேன், அவ்வளவுதான். நீ என்ன நினைச்சு கவலைப்படாத மலர். சரி, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. மலர், வாங்க லாயர் மேடம், வாங்க. ஏதோ ஆதாரத்தோட வரேன்னு நேத்து நைட்டே போனவங்க தானே நீங்க. எங்கடா ஒன்னும் கிடைக்காம வெறும் கையோட திரும்ப வந்தோம்னா ஏதாவது கேட்பாங்கன்னு வீட்டு பக்கமே வராம அப்படியே பயந்து ஓடிடுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, திரும்ப வந்துட்டீங்க. நான் எதுக்காக பயந்து ஓடணும்? அது சரி. அதான் அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து எந்த எவிடன்ஸும் கிடைக்கலையே. அப்புறம் எதை வச்சு நீங்க இந்த கேஸ்ல இருந்து என் தம்பி வெளியே கொண்டு வர போறீங்க? மேடம், நான் ஒன்னும் அந்த செக்யூரிட்டியை நம்பி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகல. என்ன நம்பி இன்வால்வ் ஆயிருக்கேன். அந்த செக்யூரிட்டி இந்த கேஸுக்கு ஒரு ஆதாரம், அவ்வளவுதான். அவரு மட்டும்தான் ஆதாரம்னு அர்த்தம் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரியுது. வக்கீலுக்கு வாய் மட்டும் இருந்தா பழப்பு ஓட்டிடலான்னு எல்லாரும் சொல்றது உண்மைதான். அந்த நினைப்புலதான் நீங்களும் இருக்கீங்கன்னு கிளியரா புரியுது. யமுனா, வணக்கம் மேடம். என்னாச்சு துர்கா? அம்மா, ஒண்ணு இல்ல, தம்பி கேஸ பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரம் நம்பிட்டு இருந்தது அந்த செக்யூரிட்டி தானே. கடைசியில அவனும் காலை வாரி விட்டுட்டாமா. அதான் இப்ப அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். இல்ல யமுனா? அம்மாடி யமுனா, நானே உன்கிட்ட இத பத்தி பேசணும்னு தான் இருந்தேன். என் பையனை வெளியில கொண்டு வரதுக்கு வேற என்னதாம்மா வழி இருக்கு? மேடம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். கண்டிப்பா நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். இங்க பாருங்க, நீங்க சாவகாசமா ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறதுக்குலாம் இங்க நேரம் கிடையாது. என் தம்பி ஒன்னும் ஜெயில சுத்தி பாக்குறதுக்காக போகல. தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான், கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனை பிரிஞ்சு நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால சீக்கிரம் அவனை வெளியே கொண்டு வந்து ஆகணும். மேடம், நான் அதெல்லாம் யோசிக்காம இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நானும் அவரை சீக்கிரம் வெளியே எடுக்கதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது மேடம். புரியுதுமா, எதனால கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. என் புள்ள அங்க கஷ்டப்படுறத என்னால பொறுத்துக்கவே முடியலமா. கவலைப்படாதீங்க மேடம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க யமுனா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். மலரை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? இதோ வர சொல்றேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, நானே போய் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. மலர், வா யமுனா. மலர், காலையிலே நான் உனக்கு கால் பண்ணேன், உனக்கு லைனே கிடைக்கல. ஆமா, உன் மாமா கிட்ட பேசுனியா? அவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரா?
நம்ம உடனே போய் அவரை பார்த்து அந்த வீடியோவை பத்தி விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள வரும்போதே செண்பகவள்ளி மேடமும் துர்காவும் செக்யூரிட்டியை பார்க்க போனதை பத்தி கேட்டாங்க. என்ன சொல்ற யமுனா? நீ எதுவும் உண்மையை சொல்லிடல? நான் எப்படி மலர் சொல்லுவேன்? அதனால இங்க என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு எனக்கு தெரியாதா? ஆனா ரொம்ப நாளைக்கு நம்மளால இந்த உண்மையை மூடி மறைக்க முடியாது மலர். எப்ப இருந்தாலும் இந்த விஷயம் யார் மூலமாவது தெரிஞ்சிரும். அதுக்குள்ள நாம இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். நானும் அதுதான் யமுனா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மலர்? இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உன் மாமா கிட்ட விசாரிக்கிறது மட்டும்தான். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவர் சொன்னா மட்டும்தான் இந்த கேஸ்ல அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்க கூட முடியும். எனக்கு புரியுது யமுனா. ஆனா என் மாமா கிட்ட போய் நான் என்ன கேட்பேன்? நீங்க தான் இந்த கொலைய பண்ணீங்களான்னு என்னால எப்படி கேட்க முடியும்? நீ சொல்ற மாதிரி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அந்த வீடியோவை அவர்கிட்ட காட்டி கேட்டா கூட அது அவரை சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரி நினைச்சிட்டாருன்னா என்ன பண்றது? அதனால ஏதாவது பிரச்சனை வந்து என் அக்காவுக்கோ இல்ல இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கோ இந்த வீடியோவை பத்தின உண்மை தெரிஞ்சிட்டா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த பிரச்சனையை பத்திலாம் யோசிக்க கூட பயமா இருக்கு யமுனா. சந்தோஷ் மாமாவை இப்படி நாம சந்தேகப்படுறோம், விசாரிக்க நினைக்கிறோம்னு தெரிஞ்சா கூட என் அக்கா மனசு உடைஞ்சு போயிருவா. அர்ஜுன் மேல பொய்யான கொலை பழி விழுந்ததையே அவளால தாங்கிக்க முடியல. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க 2 பேரையும் நினைச்சு அவ ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இப்போ அவளுக்கே இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அதை எப்படி அவளால தாங்கிக்க முடியும்? மலர், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அதை தவிர நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும். இங்க பாரு மலர், உங்க மாமா கிட்ட சூழ்நிலைய சொல்லலாம். அவர் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பிரச்சனை உங்க அக்காவுக்கோ இல்ல மத்த யாருக்கோ தெரிய வாய்ப்பே இல்ல. யாருக்கும் தெரியாம நாம பாத்துக்கலாம். நீ பார்வதி அக்காவை நினைச்சு பயந்துகிட்டு இருக்காத. முதல்ல கிளம்பு, போலாம். மலர், என்ன நடக்குதுங்க? சந்தோஷ் மாமாக்கு என்ன பிரச்சனை? அக்கா, பிரச்சனை எதுவும் இல்லக்கா.